आईफोन जीतने के लिए तैयार हो जाओ। सोनिक देखो आईफोन जीतो कॉन्टेस्ट सोमवार से शुक्रवार सुबह 10 बजे से 12 बजे तक सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. இவ்வளோ பெரிய தேலா இப்ப மட்டும் நீ காரை இங்கிருந்து எடுக்கலனா இனி எப்பவுமே காரை இங்கிருந்து எடுக்க முடியாதுயா. எடியா உண்மையிலேயே இவங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஆளுங்கள்ல. Stop in the name of law. இது பாரத தாய் மீதான சட்டத்தின் மீதான சொல்றேன். நின்னுடு. சிங்கம் சார். ஏய் இங்க இங்க வா. டாடா வருதே. எந்திரிங்க சார். ஓ இல்ல மாட்டோ நல்லா இல்ல விட்டுறாதீங்க நல்லா பிடிச்சி இல்லைங்க அதை விட்டுறக்கூடாது நாம யாருக்கிட்ட வந்து மறுபடியுமா என்னால முடியல. யாராவது என்ன காப்பாத்துங்க. நான் என்ன ஆக போறேனோ. ஐயோ நம்ம அவங்கள பின்தொடர்ற விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் உங்க தலையெழுத்து மாதிரியே நடந்துட்டு இருக்கு. எல்லாம் இல்லங்கப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த பக்கம் பெரிய பள்ளம் இருக்குதப்பா, எல்லாரும் பார்த்து நடங்கோ. எல்லாரும் அந்த குழிக்குள்ள குதிச்சிடுங்க. என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, என்கிட்ட வேகமா ஓடுறதுக்கான மருந்து ஏதாவது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேப்பா. அட என்னப்பா இது, யாரோ என் பின்னாடி ராக்கெட் விட்டுட்டு இருக்காங்களே. இப்ப நான் ஓட வேண்டிய அவசியமே இருக்காது போல இருக்கு. இந்த பாறை நம்மள விடுற மாதிரியே இல்லையாப்பா. சிங்கம் சார், சீக்கிரம் ஓடி வாங்கோ. திரும்பி எல்லாம் பார்க்காதீங்க யாரும், அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரமா எல்லாரும் அந்த பாறாங்கல் செவுத்து மேல ஏறுங்க. ஜென்டில்மேன், யாரும் முயற்சி பண்ணாதீங்க. அப்படின்ட்டு அவங்க கிட்ட எடுத்துருவீங்க. பக்கத்துல
கொஞ்சம் அங்க பாரு, சிட்டி ஆஃப் கோல்ட். எல்லாம் தங்கத்தால ஜொலிக்குது பாத்தியாடா? மோட்டோ இப்ப உடனே நினைச்சபடி நம்ம அங்க போக முடியாது. அப்படி போனோம்னா 1000 மீட்டர் நம்ம கீழே போய் ஆகணும். நாம பிழைக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லைன்னு நினைக்கிறேன். என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, பயப்படாதீங்கப்பா. நான் என் கார் ரிமோட்டை யூஸ் பண்ணி இங்க வர வச்சிடுறேன்ப்பா. ஐயோமா, கார் தான் ரிப்பேர் ஆகி போச்சு. அட இங்க பாருங்கப்பா, அதுல ஹெலிகாப்டர் மோடு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதனால அது அப்படியே பறந்து வந்துரும்ப்பா. ஏயா கார்ல இப்படி ஒரு மோடு இருக்கும் போது ஏயா எங்களை தொங்க விட்டு சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ண? என்னப்பா இது தங்கமோ தங்கம்? ஆஹா, ஐயோமா, இந்த நகரம் பூரா தங்கத்துல செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை ஜான் இந்த இடத்த பார்த்தாண்டா அவ சந்தோஷத்துல பைத்தியமே ஆயிடுவா. கஜா கஜா, என்னோட 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் இவ்வளவு பெரிய தங்கத்தை நான் பார்த்ததே இல்லையாப்பா. என்னங்கடா ஊருக்குள்ள தங்கமா? அந்த புல்ஃப்ரே நகரத்துக்கு நான் திரும்பி போகவே மாட்டேன். மாமியாரே, ஹலோ மிஸ்டர் ஜெஸ்டே ராம், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. இங்க எந்த பொருளையுமே நீங்க தொட்டுறாதீங்க. ஏன்னா இங்க என்னென்ன ஆபத்து இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நில்லுங்களா டேய். இவங்க உண்மையிலேயே மனுஷங்களா இல்ல வெறும் சிற்பங்களான்னு ஒண்ணும் தெரியல. இவரை சும்மா டச் பண்ணா போதும் உடனே உயிர் வந்துரு போல இருக்கு. ஹலோ ஜென்டில்மேன். ஜெய் ஹோ. கிடைச்சிருச்சே. கிரீடம் வாழ அங்க இருக்கு. திலாவர் கான் கிட்ட கிரீடத்தையும் வாழையும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நாம நிம்மதியா நம்ம ஊருக்கு திரும்பி போலாம். ஐடியா, இப்ப அவங்க எல்லாரும் அம்பு விடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதனால நாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேடயத்தை எடுத்துக்கிட்டு நடுவுல வந்து நின்னுடலாம். இது டைமிங். யார் இந்த காவல்காரங்களை செக்யூரிட்டியா நிக்க வச்சாங்களோ அவங்க நல்லா பிளான் பண்ணி தான் இவங்களை இங்க நிக்க வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கிரீடத்தையும் வாளையும் இங்க எடுத்துட்டு வர்றதுதான் நமக்கு சேஃப்டின்னு தோணுது மாட்டோ. யாருப்பா இவரு? பாதி மனுஷன் பாதி குதிரை. ரொம்ப கோபத்துல இருக்கிற மாதிரி தெரியுறாரு. எப்பா இது ஒரிஜினல் கிடையாதுப்பா. கீழே இருக்கிற குதிரையோட உடம்பு மெக்கானிக்கல் உடம்பு. பல ரோபாடு பண்ற உங்களுக்கு இத பத்தி தெரியாதா என்ன? இப்பவே ப்ரூவ் பண்ணி காட்டுற பாருங்க. ஹலோ மை டியர் அண்ணாச்சி, மை நேம் இஸ் மோட்டு ஃப்ரம் புர்புரி நகர். உங்களோட இந்த உடம்பு ரோபாட்டு தானே? இல்ல, என் பேரு யக்கூபா, மகாராஜா சலீம் கானுடைய தளபதி. அதுக்கப்புறம் இந்த கிரீடத்தோட காவலன். இது வரைக்கும் யார் இதை எடுத்துட்டு போக வந்தாலும் அவங்க உயிரோட திரும்பி போனது. அட இந்த விக்ரமாதித்யன் கதைகளை நான் அப்புறமா கேட்டுக்கிற தலைவரே, அதெல்லாம் விடுங்க. இந்த உடம்பு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, எப்படி நடக்கிறீங்க? உள்ள கசகசன் இருக்கா சொல்லுங்க. நீங்க ஏதாவது கனவு இருக்குமோ? பத்துல இது ஒரிஜினல் தாண்டா, டூப்ளிகேட் இல்லடா. சொல்றத கேளு, ஓடு. முக்கியமான மேட்ரு ஓடிக்கிட்டே இரு. பத்லு, எப்படியாவது அந்த கிரீடத்தையும் அந்த வாளையும் எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லேன்டா. கஜா கஜா, உனக்கு எப்பவோ அந்த கிரீடமோ வாழும் தான் முக்கியமாயா? எனக்கு என் உயிர் தாயா முக்கியம். நாம திலாவர் கானுக்கு வாக்கு கொடுத்திருக்கோம். வாக்கு கொடுத்துட்டோம்னா அதை கண்டிப்பா நாம நிறைவேற்றி ஆகணும்யா. அட என்னையா கஷ்டாரா, இது டான்ஸ் பண்றதுக்கான நேரமா என்ன? அந்த சென்டர் நேரம் இங்கதாயா வந்துகிட்டு இருக்கா. நாங்க டான்ஸ் ஆடலைங்கோ. எங்க முதுகுல என்னமோ ஏறிடுச்சுங்கோ. அரிக்கிட்டே
அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. பாத்து. அங்க பாருங்க, அந்த படத்தை வச்சு பார்க்கும்போது இந்த பூச்சிக்கெல்லாம் தீக்கு ரொம்ப பயப்படணும்னு போட்டுருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. உசுறு தப்பிக்கணும்னா நாம இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். அங்க பாருங்க, 2 கல்லு வச்சிருக்காங்க. தீ பத்த வைக்கிறதுக்காக தான் அந்த கல்லு நீங்க போட்டிருக்கு. அதை எப்படியாவது எடுத்து நம்ம சரி பண்ணணும். இந்த தீப்பந்தத்தை கொளுத்து. ஐயோமா, தீப்பந்தத்தை கொளுத்துறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இப்பவே நான் கொளுத்துறேன். கஜ கஜா, பூச்சியெல்லாம் பில்லர் மேல ஏறி வந்துகிட்டு இருக்குதுங்கப்பா. யாராவது முயற்சி பண்ணி கொளுத்துங்கோ. அட எதுக்குப்பா முயற்சி பண்ணணும்? இங்க பாருங்கப்பா, லைட்டர் இருக்குன்னு ஏன்டா முன்னாடியே சொல்லல? அப்புறமா உன்னை அடிக்கிறேன். உதிகையா. கல்லை வச்சு தீப்பந்தத்தை கொளுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனா உங்ககிட்ட லைட்டர் இருக்கிற விஷயத்தை எங்ககிட்ட நீங்க சொல்லவே இல்ல. என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, இப்ப அது முக்கியம் இல்ல. மறுபடியும் இதை பத்தி பேசுனீங்கன்னா இதை நான் தூக்கி போடுறேன். குலே பகவலி, உன் ஆசை நிறைவேறிடுச்சு. கடைசியா இந்த தங்க நகரத்துக்கு வந்துட்டோம். உள்ள போனது வேலையா அந்த வாளையும் கிரீடத்தையும் அணிஞ்சிடணும். அப்போ இந்த நகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் எனக்கு அடிமையாயிடுவாங்க. நம்ம உயிரோட இருக்கமோ இல்லையோ, ஆனா இந்த நகரம் நமக்கு மட்டும் தான் சொந்தமாகணும். நில்லுங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க? நில்லுங்க. நீங்க இங்க வந்தது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. உங்களால இங்க இருந்து ஒரு சின்ன தங்கத்தை கூட எடுத்துட்டு போக முடியாது. அட, நாங்க தங்கத்தை எடுக்கிறதுக்காக வரலைங்க. நாங்க இங்க திலாவர் கானோட அப்பாவுக்கு சொந்தமான கிரீடத்தையும் அந்த வாளையும் எடுத்துட்டு போலன்னு தான் வந்தோம். ஆமா, இந்த கிரீடமும் வாளும் எங்களோடது. அத உங்களால எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாது. நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். நான் தான் இங்க ராஜா யகுபா. ஆனா தில்வர் கான் எங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, கிரிகிட்டமும் வாளும் அவங்க அப்பாவுக்கு சொந்தமானதுன்னு தான் எங்க கிட்ட சொன்னாரு. திலாவர் கான் யாரா இருந்தாலும் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான். அவனுக்கு இந்த விஷயம் தெரியும். யாரு கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்டு வாழை எடுக்கிறாங்களோ நகரம் பூரா உயிர் பொழைச்சு அவங்களுக்கு அடிமையா மாறிடுவாங்க. ஐயோபா, எப்படி மறுபடியும் இந்த நகரம் பூரா உயிர் பிழைக்கும்? ஒரு மாந்திரிகக்காரன் என்னை ஏமாத்தி என் ராஜ்யத்தை அடையணும்னு நினைச்சான். ஆனா நான் அவன் கதையை முடிச்சுட்டேன். அவன் மேல போகிறதுக்கு முன்னாடி எங்க எல்லாருக்கும் மந்திரத்தை பண்ணி நகரத்துல உள்ள எல்லாரையுமே சேர்த்து சிற்பங்களா மாத்திட்டான். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரூபத்தை கொடுத்துட்டான். அவன் எனக்கு என்ன சாபம் கொடுத்தான்னா, நான் என்னைக்கும் அந்த கிரீடத்தை போட்டுக்கவே முடியாது. அப்புறம் யார் அந்த கிரீடத்தை போட்டுக்கிறாங்களோ அவங்க இங்கத்தி ராஜாவா மாறிடுவாங்க. இங்கத்தி மக்கள் கல்லா இருக்கிறவங்க மனுஷங்களா மாறிடுவாங்க. அவனுக்கு அடிமையா இருப்பாங்க. மிகப்பெரிய துரோகம். அந்த திலாவர் கான் இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசனை கூட பண்ணி பார்க்கல சார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நான் அந்த திலாவர் கான சும்மா விட மாட்டேன்டா. படை வீரர்களே வாங்க, நாம இந்த ராஜ்யத்தை கைப்பற்றிட்டோம். அநேகமா திலாவர் கான் உங்க பின்னாடியே வந்திருக்கான். வந்து அந்த கிரீடத்தை அவன் தலையில போட்டுட்டான்னு நினைக்கிறேன். இனிமே எதுவும் செய்ய முடியாது. நாம அவனோட கட்டளையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வாங்க, நாம சபைக்கு போகலாம். ஓடிட்டாரு. வாங்க, சீக்கிரம் வாங்க. மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! வாங்க வாங்க மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் மிகவும் தைரியசாலிங்க. எங்களை நண்பன் மட்டும் சொல்லாத. எங்களுக்கு எதிரியா இருக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதியே இல்லடா. நீ எங்க கிட்ட பொய்ய சொல்லிட்ட. எங்களை நம்ப வச்சு ஏமாத்தி நீ பயன்படுத்திக்கிட்ட. இங்க பாருங்க, இங்க நான் தான் ராஜா. என் பேச்ச மீறி நடக்கிற தைரியம் இங்க யாருக்கும் இருக்க கூடாது. புரிஞ்சுக்குங்க. நீ எவ்வளவு பெரிய தைரியசாலிங்கிறத பார்க்க போற. நீ ஜிந்துபா கூட நேரடியா இப்போ மோதணும். ஒருவேளை ஜெயிச்சா திரும்பி போகலாம், இல்லன்னா உங்க கதை முடிஞ்சது. இல்ல, இது சரி சமமான போராட்டமே இல்ல. நான் சண்டை போடுறேன் பத்லு.
இது சரிசமமான போட்டியா இல்லாம இருக்கலாம், ஆனா இது நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கிற போர். இதுல ஜெயிக்க போறது நிச்சயமா நன்மையா தாண்டா இருக்கும். பதுல நீ போடா, இது என்னோட சண்டைடா. இல்ல மட்டும் இல்ல, நீ எங்க இருக்கையோ அங்கதான் இந்த பத்துலுவும் இருப்பா. பாஸ், நட்புனா இப்படிதான் இருக்கணும். தயாரா இருங்க. நண்பர்களே, என்ன மன்னிச்சிருங்க. நான் மகாராஜாவோட கட்டளையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பத்துலு போன்னு சொல்றானடா. இப்படி பண்ணிட்டியப்பா. மோட்டோ பத்துலு வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுடா, காப்பாத்து. ஐடியா. மோட்டோ, இந்த வருது பாரு, வாங்கிக்க. இந்த கைத்த கட்டி அப்படியே அவன் மேலே சவாரி செய், விட்டுறாத. ஷபாஷ் மோட்டோ, ஷபாஷ். சொல்றது கேளு. நேரா மகாராஜா உட்கார்ந்திருக்கிற இடத்தை நோக்கி போ, வேகமா போ. நீ எங்க கூட்டிட்டு போனாலும் அங்க நான் வருவேன். அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க? அவங்கள நிக்க சொல்லி கட்டளையிடுங்க கான். ஜகுபா, நில்லு. இது என்னோட கட்டளை. நில்லு. மோட்டு மகாராஜா வாழ்க. இனில இருந்து நீங்க எங்களோட மகாராஜா. இல்ல இல்ல இல்ல, இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நீங்க செய்யறது ரொம்ப தப்பு. இந்த ராஜ்யம் எனக்கு சொந்தமானது. சொல்றத கேளுங்க. அந்த தேச துரோகிய முதல்ல புடிங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ஏய், நில்லுங்க. உங்களால தப்பிக்கவே முடியாது. அப்படிதான். ஓடுங்க, ஓடுங்க. நிக்காம ஓடுங்க. ஓடுங்க. திலாவர் கான், உன்னால எவ்வளவு தூரம் முடியுமோ ஓடு. உட்காராத. உன் தலையில கிரீடம் இல்லாம அதுல உட்கார கூடாது. நான் இப்ப சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டேன். இனிமே நான் தான் ராஜா. ராஜா, தெரிஞ்சுக்க. இங்க என்ன நடக்குது? இங்க என்னப்பா நடக்குது? தலையை இப்படி ஆடுது. யாராவது எங்களை காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. யாராவது எங்களை காப்பாத்துங்க. கான், என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்க. எப்படி? இல்ல. பகாபலி. வேண்டாம் வேண்டாம். காப்பாத்துங்க. மோட்டு பத்துலு, என்ன காப்பாத்துங்க.
அந்த சிங்காசனத்துல கிரீடம் இல்லாம உட்காரவே கூடாது. யார் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு இந்த நிலைமை தான் ஏற்படும். மோட்டு மகாராஜா, இப்ப நீங்க அந்த சிம்மாசனத்துல உட்காரலாம். யாக்கூபா, இனிமே நீதான் இங்க ராஜா. உன்னால தானே இந்த கிரீடத்தை போட்டுக்க முடியாது. வா, நான் உனக்கு இந்த கிரீடத்தை போட்டு விடுறேன். மோட்டு பத்துலு, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க என் மேல இருந்த மாய மந்திரத்தை நீக்கிட்டீங்க, என்னையும் என் நகரத்தையும் காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஜக்குபா, இந்த அரசாங்கத்துக்கு நீங்க தான் உண்மையான ராஜா. நாங்க இங்க வெறும் கெஸ்ட் மட்டும்தான். எங்க வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்ப நாங்க இங்க இருந்து நல்லபடியா கிளம்புறோம். உங்களுக்கு எவ்வளவு தங்கம் வேணுமோ இங்க இருந்து எடுத்துட்டு போங்க. எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். அட இல்ல யாக்கூபா, இல்ல, எங்களுக்கு தங்கம் தேவை இல்ல. அப்போ கொஞ்ச நாளைக்கு எங்க கூட இங்க விருந்தாளியா நீங்க இருந்துட்டு போங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கஞ்சா கஞ்சா, என்னோட 70 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல தங்க நகரத்துல நான் இது வரைக்கும் இருந்ததே இல்லையாப்பா. தங்கத்திலேயே நான் தூங்க போறேன், தங்கத்திலேயே நான் எந்திரிக்க போறேன். ஆனா சாப்பிடறதுக்கு மட்டும் தங்கத்தை கொடுத்துறாதீங்கப்பா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.